ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ப்ளவுஸ், நெட்டட் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃப்ரேமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் போட்டுக்கலாம். பேட்டர்ன் ஷீட் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து நமக்கு உங்கள் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதில் லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த லைன் தான் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட எவ்வளோ ஷோல்டர் அளவு இருக்கோ ஸோ அதை பாதியெல்லாம் வச்சுக்கோங்க. ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப்புக்காக 0.75 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். அப்புறம் நெக் வித் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் கம்மியாக கொடுக்க வேணாம். இல்லை ஷோல்டர் ப்ராடாக நீங்கள் அதோட அதிகமாக கூட கொடுத்துக்கோங்க, அதை கம்மியாக கொடுக்க வேணாம். அப்புறம் நெக் இறக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நெக் வித் 4 இன்ச்சஸ் அது பாக்ஸ் மைனாக போட்டுக்கிறேன். எனக்கு வந்து ஷோல்டர் அளவு எனக்கு 2 இன்ச்சஸ் விட்டால் போதும். ஸோ 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதில் மேலே பாயிண்ட் மார்க் பண்ண அதே அளவு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதில் தான் செஸ்ட் ஒன் மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து நம்ம வந்து ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணுற பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் 8/6 ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ். ஸோ அதில் மார்க் பண்ணி நீங்கள் அதில் ஆம் ரவுண்ட் அதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அதில் லைன் போட்டு அந்த லைனில் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அது எப்போதும் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும் அதே தான் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கீழே உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அந்த வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச்சஸ் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அலவன்ஸ் நீங்கள் எவ்வளோ விடணுமோ அதை விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்சுக்காக வச்சு ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த ஃப்ரீ ஹேண்டோட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த அளந்து பாருங்கள். கரெக்டாக ஆம் ரவுண்டோட பாதியளவு இருக்கணும். 14 இன்ச்சஸ் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் /2 7 இன்ச்சஸ் உங்களுக்கு கரெக்டாக வரணும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். அது நெக் டெப்த்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் டெப்த்து வேணும், டெப்த்தை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ அகலம் வச்சுருக்கோம் 4 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இந்த 4 இன்ச்சஸில் மார்க் பண்ணி நீங்கள் திருப்பி பாக்ஸ் போட்டுக்கோங்க. மேலே போட் நெக் வரைய போகிறோம். ஸோ போட் நெக் நம்ம டேரெக்டாக வரைஞ்சிங்கன்னா சம்டைம்ஸ் அது யூ நெக்காவோ இல்லை வந்து விரிஞ்சிட்டு போன மாதிரியோ ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மேலே ஒரு 1/2 இன்ச் சைடில் 1/2 இன்ச் விட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து கவர் வச்சு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக போட் நெக் அழகாக ஷேப்பாக வரும். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அங்கே ஒரு நெக் வரைய போகிறோம். நீங்கள் அதை வந்து பாட் நெக்காக வரைஞ்சிக்கலாம், இல்லை சென்டரில் மட்டும் கீ ஹோல் மாதிரி நெக் வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமாக பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுக்க போகிறேன். லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து பாட் நெக்கும் இல்லை, பட் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நெக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் மேலேருந்து நல்லாவே கேவனா நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 போர்ஷன் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், போட் நெக் இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு நெக் அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இனி பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லாம் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பட்டு சாரி ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பேட்டர்ன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக பார்த்து நீ வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எந்த இடத்துல நெக் வச்சு நம்ம மார்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் மார்க் பண்ணணும், நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்ணணும். இல்லை கரெக்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் வச்சுக்கோங்க. பேட்டர்ன் ஷீட் வச்சு நீங்கள் பின் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நகட்டிட்டுனா வந்து மெஷர்மெண்ட் மாறிடும். ஸோ அதனால் கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு டாட்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது அப்புறம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒன்லி பேக் நெக் மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் எப்படிங்கிறது எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வர வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நெக்கு மேலே ட்ரா பண்ணிக்கொள்ளாங்க. ஸோ அதை நம்ம மேலே கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணிக்கலாம் அந்த போர்ஷனில் மட்டும் நெட்டு வரப்போகுது. நெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து விட்டுக்கோங்க. நமக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்கு எவ்வளோ இறக்கும், நெக்கோட இறக்கும், ஷோல்டர் அந்த அளவு உண்டாலே போதும். மற்றதெல்லாம் அப்புறம் கூட நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் கட் பண்ணி வச்சுட்டு போடலாங்க. அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை டார்க்காக போட்டுக்கோங்க. போட்டு அந்த பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா இதோட இமேஜ் அப்படியே மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம இந்த பேட்டர்ன் ஷீட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையே நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அது. சாக் கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டு இப்படி டேப் பண்ணிங்கன்னா இந்த இது அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அப்புறம் நீங்கள் அதை மேலே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறப்ப லைட்டாக ஒரு கிளாத் உள்ள மாட்டிச்சு போல இருக்குது. அது வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் கொஞ்சம் மாறிடுச்சு. அப்போ திருப்பி நான் அகெயின் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நெட்டடும் இந்த ஃபேப்ரிக்கு நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் போட்டு மேலே நெட்டு போட்டு பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. முதல்ல ஒரு 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்டட் ஃபேப்ரிக் வந்து நம்ம வந்து லே பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கே மேலே போட்டுக்கிறோம். போட்டு அதுக்கு மேலே அவுட்ரிங் வச்சு ஜென்டலாக நீங்கள் அதை இழுத்து விட்டுக்கோங்க ஸ்லோவாக. ஏன்னா நெட்டு கிழிஞ்சிடக்கூடாது, ஃபேப்ரிக் மேலே டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக இழுத்து விடுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு சுருக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃப்னஸ்ஸாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஒர்க் பண்ண முடியும். தட்டி பாருங்கள், அப்படி சத்தம் மேலே சத்தம் மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி கேட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா சுற்றி இழுத்து விட்டு அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம பேக் நெக் மட்டும் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வந்து மார்க் பண்ணி வந்து ஃப்ரேமாக ஏற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் கண்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.